சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். சைவ சமய நாயன்மார்களிலே ஆனி மாதம் முக்தி அடைந்த நாயன்மார்களிலே அமர்நீதி நாயனாரும் ஒருவர். அமர்நீதி நாயனாருடைய திருநக்ஷத்திரம் ஆனி மாதம் பூர நட்சத்திரத்தில் நடக்கிறது. அமர்நீதி நாயனார் வணிகர் குலத்தில் அவதரித்தவர். அவரை பற்றி பேசும்பொழுதே அள்ளிமென் முல்லையந்தார் அமர்நீதி கடியேன் என்று திருத்தொண்ட தொகை காட்டுகிறது. அதில் அள்ளி என்பது பூக்கள் இருக்கக்கூடிய கீழ் இருக்கக்கூடிய காம்பை ஒட்டிருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இதழ். அதற்கு அள்ளிவட்டம் என்று பெயர். தாவரவியல் அதை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அப்படி அள்ளிவட்டத்தால் சூழப்பட்ட முல்லை மாலை அணிந்தவர். ஏன்னா வணிகர்களுக்குரிய அடையாள மாலை முல்லை மாலை என்பதனாலே அவர் வணிகர் என்பதனாலே அவருக்கு அள்ளிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் அவரை பற்றி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த அமர்நீதி நாயனாருடைய அவதாரத்தலம் திருநல்லூர் என்பது இன்றைக்கு கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் செல்லுகின்ற வழியிலே திருவிளஞ்சுழியிலிருந்து சற்று தெற்கே செல்லக்கூடிய பசுபதி கோயில் என்று ஒரு தலம் இருக்கிறது. சுந்தரபெருமாள் கோயில் என்று இருக்கிறது. அதற்கு அருகிலே இருப்பது திருநல்லூர் என்பது. திருநல்லூரில் உள்ள பெருமான் மிகவும் விசேஷமானவர். அவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்று பெயர். ஒரு நாளைக்கு 5 முறை நிறம் மாறக்கூடிய பெருமை உடையவர் இந்த பெருமானார். காலையில் ஒரு நிறம், சந்தி காலத்தில் ஒரு நிறம், உச்சி காலத்தில் ஒரு நிறம், மாலை பொழுது ஒரு நிறம், அர்ஜாமத்தில் ஒரு நிறம் என்று சொல்லி இன்றைக்கும் அனைவரும் ஒரு நாள் முழுக்க இருந்தோமானால் அந்த இறைவனுடைய திருமேனை சுயம்புமூர்த்தி அப்படி நிறம் மாறுவதை தரிசிக்க முடியும். அந்த பெருமகனார் எழுந்திருக்கக்கூடிய தலம் தான் இந்த திருநல்லூர் என்பது. இந்த திருநல்லூரிலே ஆனி மாதத்தில் திருவிழா பிரம்மோற்சவம் நடக்கின்றது. அந்த பிரம்மோற்சவத்தை தரிசிப்பதற்காகவும் அங்கு வரக்கூடிய அடியார்களுக்கு திருவமுது முதலானவை செய்வதற்காகவும் அமர்நீதி நாயனார் வருகின்றார். அமர்நீதி நாயனார் கும்பகோணத்தில் சற்று வடமேற்கே தென்மேற்கே இருக்கக்கூடியதாகிய உடையாளூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஆரை என்கின்ற தலம். இது பழையாறை என்று பேசப்படுகிறது. சோழர்களெல்லாம் முடிசூட்டி கொள்ளக்கூடிய மிக உன்னதமான நகரமாக இருந்தது. அதுதான் பழையாறை என்பது. அந்த ஆரை என்கின்ற ஊரைச் சேர்ந்தவர் இந்த திரு அமர்நீதி நாயனார். இந்த அமர்நீதி நாயனார் அங்கு திருநல்லூருக்கு சென்று அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காக திருவிழா காலத்தில் சுவாமி தரிசிப்பதற்காக நிறைய அடியார்கள் வருவாங்க. அவர்களுக்கு திருவமுது கொடுப்பது, அவர்களுக்கு தேவைய திரவியங்களை கொடுப்பது முதலியெல்லாம் செய்வதற்காக அங்கு சென்று மடம் அமைத்துக் கொள்கிறார். 10 நாளும் ஒரு தற்காலிகமாக மடம் அமைத்து கொண்டு மிக விசேஷமாக அந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய அந்த பெருமையை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி இறைவன் ஒரு திருவிளையாடல் செய்யும் பொருட்டாக வருகின்றான். எப்படி வருகின்றார் என்றால் ஒரு பிரம்மச்சாரியை போல தன்னை வடிவமைத்துக் கொள்கிறார். இதை பற்றி சேக்கிழார் சுவாமி பெரிய புராணத்தில் ரொம்ப அழகாக காட்டுவார். முண்டிதம் செய்த தலையும், தலையிலே குடுமியும், கையில் ஒரு தண்டமும், பலாசத்தண்டமும், பிரம்மச்சாரிக்கு உரிய பலாசத்தண்டமும், மான் தோளும், கோவணமும், மௌஞ்சி பந்தனம் என்று சொல்லக்கூடிய முஞ்சிகை பந்தனமும் கூட சிவருமான் ரொம்ப அழகான கோலத்தோடு கூட வந்து அமர்நீதி நாயனாருடைய மடத்திற்கு வந்ததை காட்டுகின்றார். உடனே அமர்நீதி நாயனார் அவரை பார்த்து, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் இங்கு பானம் காண முடியாத ஒரு புதியவராக இருக்கிறீர்கள், எழுந்தருளுங்கள், எங்கள் அந்தரலுக்கு உரிய வகையிலே அமுதும் செய்யப்படுகிறது, வாருங்கள் என்று கூப்பிட்டார். உடனே அதற்கு வந்திருந்த அந்த சுவாமி சொன்னார், நாம் இப்போ வருவதற்கு முன்பாக, உணவருந்ததற்கு முன்பாக காவிரியில் நீராட வேண்டும். அதனால் காவிரி நீராடி விட்டு வருகின்றேன். என்னிடத்தில் 3 கோவணம் இருக்கிறது. அந்த கோவணத்தில் ஒரு கோவணத்தை இடத்தை கொடுத்து செல்லுகின்றேன். ஒரு கோவணத்தை அடியேன் கட்டியிருக்கின்றேன். ஒரு கோவணத்தை பலாசத்தண்டத்தில் பிணைத்திருக்கின்றேன். உன்னை இடத்தை கொடுத்து செல்லுகின்றேன். நான் நீராடி விட்டு வரும்பொழுது மழைகளை பெஞ்சு அந்த கட்ட வேண்டிய கோவணம் நனைஞ்சிருச்சுன்னா திரும்ப வந்து இடத்தை அதை பெற்று கட்டிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி கொடுக்கின்றார். சரி, நல்லது. இவர் ஏற்கனவே நிறைய கோவணங்களை அடியார்களுக்கு கொடுக்கிறவர் தான். அதனால தான் கோவணர் கதை என்றே பெயர் அமர்நீதி நாயனாருடைய புராணத்திற்கு. ஆனாலும் இவர் கட்டியிருந்த அந்த கோவணத்துடைய பெருமை சொல்லுகின்றார். உமக்கு கோவணத்தை பற்றின பெருமையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீர் அடியாருக்கு நிறைய நீரே கோவணம் கொடுக்கின்றேன். அதனால் என்னுடைய கோவணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சுவாமி புறப்படுகின்றார். அங்கு சென்று நாயனார் ஒரு தனியான சேம வைப்பிலே அந்த கோவணத்தை பத்திரப்படுத்துகின்றார். ஆனால் இறைவன் அந்த கோவணம் காணா போகும்படியாக அருள் செய்கின்றார். பிச்சதன்றியை விளைவு செய்குவான், பெண்ணும் மன்னகம் முழுவதும் யாவையும் வச்சு வாங்குவான், வஞ்சகப்பெரும் புலையனேனை உன் கோயில் வாசலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய் என்று காட்டுகின்றார் மணிவாசக பெருமானார். அப்படி பூட்டியிருக்கிறது, பீரபாட்டுக்கு பூட்டியிருக்கு, ஆனால் உள்ளே இருக்கிற கோவணம் காணாமல் போயிருக்கு. அது நாயனாருக்கு தெரியாது. சுவாமி அங்கு சென்று நீராடி விட்டு வருகின்றார். அந்த இடத்துல அழகாக சேக்கிழார் சாமி சொல்லுவாங்க, சிவருமான் நீராட போகிறதில்லை, ஆனால் இவர் கங்கையில் ஆடி வந்தாரோ, காவிரியில் ஆடி வந்தாரோ, மழையில் நனைந்து வந்தார் என்று காட்டுவார். அந்த இடத்துல ரொம்ப குளிரில் நடிக்க கொண்டிருப்பது போல அவர் வந்து என்னுடைய கோவணத்தை கொடு என்று கேட்டார். வைத்த இடத்துல பத்திரமாக இருக்கிறது என்று சொல்லி நாயனார் அந்த சேம வைப்பிலே சென்று தேடினார். ஆனால் அங்கே கோவணம் காணவில்லை. இது என்ன அதிசயமாக இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய யாராவது எடுத்தீர்களா
எங்கு சென்றது என்று அங்கு அமுகம் தேடி பல இடத்திலையும் தேடி பார்த்து இல்லை என்ன பண்ணுவது என்று சொல்லி அவர் ரொம்ப மனம் கவன்று பெரிய இந்த இறைவனுடைய அடியாருடைய தொடக்கத்திலே ஆட்பட்டு விட்டோமே என்ன செய்வோம் என்று முழித்து கொண்டிருக்கிறார். அப்போது உள்ளே வெளியில் நின்று கொண்டிருக்கிற சுவாமி என்ன செய்து கொண்டிருக்கிறீர், இன்னும் இவ்வளவு தாமதமா என்ற ஒரு மிரட்டு துணியில் பேச அவர் அங்கிருந்து சென்று தன்னுடைய சேமிப்பு கடன்களை வைத்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய கோவணத்தில் ஒரு கோவணத்தை எடுத்து கொண்டு வந்து சுவாமியிடத்தை கொடுத்து, நீங்கள் கொடுத்த கோவணத்தை பத்திரமாக வைத்திருந்தேன், ஆனால் அது எங்கே போனது என்று தெரியவில்லை, காணவில்லை, அதனால் அடியனுடைய இந்த கோவணத்தை, இது கீறிய கோவணம் அல்ல, இது கோவணமாகவே நெய்தது, இதை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பிக்கின்றார். ரொம்ப கடுமையான கோபம் வந்து அவரிடத்தை, சுவாமி நீ இதுதான் செய்யக்கூடிய உன்னுடைய வாணிபம் ரொம்ப அழகு, இப்படி என்னுடைய கோவணத்தை பெறுவதற்காகத்தான் உலகத்தில் எல்லாருக்கும் கோவணம் கொடுக்குறாய் என்று சொல்லி ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கின்றாயா, இதெல்லாம் மிக கடுமையான மொழியெல்லாம் பேசி நாயனாரை துன்புறும்படியாக சுவாமி பேசுகின்றார். ஆனாலும் இதை தவறு எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை பெருமானே, ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கின்றேன் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு சுவாமி என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். உங்களுடைய கோவணத்திற்கு ஈடான வேறு ஒரு கோவணத்தை அடியேன் தருகின்றேன் என்று சொல்லுகின்றார். சரி அப்படியா, சரி என்று சொல்லி என்னுடைய இந்த தண்டிலே இருக்கக்கூடிய கோவணம், வேதமாக இருக்கக்கூடிய ஒரு கோவணம், அதாவது கட்டியிருக்கக்கூடிய ஒரு கோவணம், தண்டிலே இருந்த ஒரு கோவணம், நாயனார் இடத்தை கொடுத்து காணாமல் போன ஒரு கோவணம் என்று சொல்லி 3 கோவணம். அதில் தண்டில் இருக்கக்கூடிய கோவணத்தை கழட்டி கொடுத்து எடுத்து கொடுத்து இந்த கோவணத்திற்கு இணையான எடையுடைய வேறொரு பொருளை நீ கொடு என்று கேட்கின்றார். உடனே நாயனார் வியாபாரி இல்லையே, அதனால் கையில் தராசு வச்சுருந்திருப்பார். ஒரு கோவணம் எத்தனை கிராம் இருக்க போகுது, ஒரு துணி துண்டு தானே அது என்று நினைத்து கொண்டு அவர் கோவணத்தை வச்சா அது எடை நிற்கலை. சரி என்னடா அப்படி நிற்க மாட்டுதுன்னு சொல்லி வேறு சில கோவணங்களை கோவணக்கட்டுகளை கொண்டு வைக்கிறார். அப்போவும் நிற்கலை. தராசை பெருசாக மாற்றி நிலத்தை சேமத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோவணம் அந்த பொதிகளையும் கொண்டு வந்து சுமத்துகிறார். அப்பொழுது கூட நேரம் நிற்கலை. அப்போ போய் பெருமானிடத்தை விண்ணப்பண்ணுகிறார். பெருமானே, இது அதிசயமாக இருக்கிறது, இப்படி நான் பார்த்ததில்லை, ஒரு சிறு கோவணத்துக்கு இணையாக இவ்வளோ ஒரு பொதி நேரம் இருக்கவில்லையே, உங்களுடைய அந்த கோவணம் கீழே தாழ்ந்து போகிறது, எடை அதிகமாக இருக்கக்கூடிய நாங்கள் வைத்த தட்டு மேலே போய் கொண்டே இருக்கிறது, இது என்ன அதிசயம் என்று தெரியவில்லை, இன்னும் பட்டாடைகள் பருத்தி ஆடைகள் எல்லாம் வைப்பதற்கு எங்களுக்கு உத்தரவு கொடுங்க என்று சொல்லி சுவாமியிடத்து நாயனார் சுவாமிகிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுகிறார். சரி உங்களால் என்ன முடிகிறதோ எல்லாம் வைங்கன்னா, இன்னும் வைக்க வைக்க அவரிடத்து பட்டாடைகள் இருந்தது, பருத்தி ஆடைகள் இருந்தது, நூலாகவே இருந்ததை கூட கொண்டு வந்து வைக்கிறார்கள். அப்பொழுது கூட அந்த ஒரு சிறு துண்டு கோணமாக இருக்கக்கூடிய தட்டு கீழே சென்று கொண்டே இருந்தது, அதிக எடை இருக்கக்கூடியதாக தட்டு மேலே சென்று கொண்டே இருந்தது. அப்போது இன்னும் உலோகத்தாலான பொருட்களை எல்லாம் தங்கம் வெள்ளி முதலான பொருட்களையும் வைக்க வேண்டும், அதற்கு உத்தரவு கொடுங்க என்று கேட்டார் நாயனார். அப்படியே செய்க என்று சுவாமி சொன்னார். உடனே அவரிடத்தில் கூடிய தங்க ஆபரணங்கள், வெள்ளி பாத்திரங்கள், இன்னும் கலப்பு உலோகங்களால், அந்த கலப்பு உலோகம் பெரிய புராணத்தில் நம்ம பொதுவாக சேக்கடார் சாமி சில முக்கியமான குறிப்புகளை கொடுப்பார். இந்த கலப்பு உலோகம் என்பதற்கு அலாய் மெட்டல்னு இன்றைக்கு பெயர், ஈருலோகம் என்று சொல்லுவாங்க. பலவிதமான உலோகங்களை கலந்து ஒரு புதிய மெட்டீரியலை செய்வது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய வகையில் கலப்புலோகம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கு வெண்கலம் என்ற பெயர். தகரத்தையும் இரும்பையும் கொண்டு செய்வது. அந்த கலப்புலோகத்தை கொண்டு செய்த பொருட்களையும் கூட அங்கு தட்டில் வைக்கின்றார். ஆனாலும் தட்டு மேலே செல்லுகின்ற தவிர்த்து கீழே வரவில்லை. இப்போது இதற்கு சேக்கடார் சாமி ரொம்ப அழகான விளக்கம் சொல்லுகின்றார். அது எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைக்கு வேறாக இது எப்படி இருக்க முடியும்? ஒரு தராசில் மெலிதாக இருக்கக்கூடிய பொருள் மேல் நோக்கி இருக்கணும், அதிக எடையுடைய தட்டு கீழே தானே இருக்கணும். ஆனால் எப்படி அதிக எடையுடைய தட்டு மேலே செல்லுகிறது என்று சொல்ல அது அழகாக சேக்கடார் சாமி ஒரு விஷயம் சொல்லுகிறார். அதாவது நாயன்மாருடைய அன்பு, அந்த தட்டு எப்படியாவது நேராக வேண்டும், அதற்கிணையான தன்னிடத்திற்கக்கூடிய பொருளெல்லாம் அந்த சுவாமிக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு பொருளை வைக்க 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 அவருடைய அன்பு அதிகமாகின்றதே போய்கிட்டே இருக்கான். அந்த அன்பு அதிகமாக அதிகமாக இறைவனும் அதற்கு இணையாக அருளை அதிகமாக்கி கொண்டே இருக்கின்றான். அப்போது அன்பு ஒரு தட்டில் ஏறுகிறது, அருள் இன்னொரு தட்டில் ஏறுகிறது. அந்த அருள் கண்ணுக்கு தெரியல, சிறு கோணமாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதிக எடை காரணமாக அருள் அங்கு இருப்பதனால அந்த சிறு கோணம் இருக்கக்கூடிய தட்டு கீழே இருக்கிறது, அன்பு அதிகமாக இருக்கக்கூடிய தட்டு மேலே ஏறுகின்றது சொல்லி ரொம்ப நயமான கருத்து. அப்படி எல்லா பொருள்களை வைத்தும் கூட அந்த தட்டு நேராகாதனால இப்பொழுதுதான் சுவாமி நம்முடைய நாயனார் இது ஏதோ பெருமானுடைய திருவிளையாடலாக இருக்கின்றது சொல்லி, பெருமானே, நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் இந்த துலாத்தட்டில் ஏறுவதற்கு தாங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பித்து கொண்டார்கள்.
உடனே சுவாமி அவ்வாறே ஆகுக என்று சொன்னார். உடனே இழைத்த அன்பினில் திருநீற்று நெறி பிழைத்திலோம் எனில் இந்த துலாபாரம் நேரே நிற்க வேண்டும் என்று சொல்லி பெருமானிடத்தை விண்ணப்பித்து கொண்டு திருவைந்தெழுத்தை ஓதி அந்த தராசத்தட்டை வளமாக வந்து அந்த தட்டிலே ஏறினார்கள். உடனே அந்த பெருமானுடைய அன்பும் அருளும் நேரே நின்று சமமாக அந்த தட்டு நின்றது. உடனே சிவபெருமானும் அங்கு காட்சி கொடுத்தார். அங்கு வந்திருந்த பிரம்மச்சாரி மறைந்தார். சுவாமி ரிஷபவாகனத்தில் அம்பாளோடு கூட காட்சி கொடுக்க, ஆஹா இது என்ன அற்புதம்! கண்டகன்கள் புனல்வாய களிப்பாய உள்ளம் கரைபுரள விண்டமேனி நாக்குழற விம்மிமேனி வயிற்பொடிப்ப பண்டைவசம் போய் பரவானந்தத்திலே நரவம் உண்ட அமர்நீதி நாயனார் பெருமானுடைய தரிசனத்தைக் கண்டு அருள் பெறுகின்றார். அந்த அருள் பெற்ற திருநாள் இந்த ஆணி மாதத்திலே பூர நட்சத்திரத்திலே குரு பூஜை தினமாக கொண்டாடப்படுகின்றது. சிவபெருமான் அவர்களுக்கு மிக அற்புதமான அருளை கொடுக்கின்றார். எம்முடைய உலகத்திற்கு நீர் வருவதற்கு விமானமாக நீங்கள் ஏறிய இந்த துலாபாரமே இந்த தராசே விமானமாக ஆகட்டும் என்று சொல்லி இந்த தராசையை விமானமாக கொண்டு அமரநீதி நாயனார் தன்னுடைய புத்திரனும் மனைவியுமாக சகிதமாக கொண்டு என்னுடைய உலகத்தை அடைந்தார்கள் என்று சொல்லி அவருடைய புராணத்தை நிறைவு செய்கிறார்கள் நம்முடைய சேக்கிழார் சுவாமிகள். அதாவது இவருடைய புராணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இறைவனுக்காக எதையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பற்று என்பது ஒன்று இருக்கக்கூடாது. உலகப் பொருள்களிலே பற்று ஒன்று இருக்கக்கூடாது. அதைத்தான் நாம் அமரநீதி நாயனார் புராணத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த அற்புதமான ஆணிப்பூர நாளிலே அமரநீதி நாயனாருடைய புராணத்தை நாம் சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த இந்த குரு சேனல் அவருடைய நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்து நிறைவு பெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.